தனியா சிரிச்சிட்டு இருக்கா. காதல் முத்திருச்சு போல. அப்ப நம்ம வேலை ஈஸி தான். லீலா, லீலா, நீங்க எப்ப வந்தீங்க? ஓ, ரூமுக்குள்ள யாரு வராங்க யாரு போறாங்கன்ற தெரியாத அளவுக்கு டீப் திங்கிங்கா? சூப்பர். என்ன அபி கூட டியூட்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? நீ இவ்ளோ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே புதுசா இருக்கு. இந்த ஃபீலிங்க என்ஜாய் பண்றதா வேண்டாமான்னு குழப்பமாவும் இருக்கு. டவுட்டே வேண்டாம், என்ஜாய் பண்ணு. ஆமா, கையில என்ன எழுதிருக்கு? அது அது வந்து ஹாப்பி பர்த்டே மை டியர் பிரின்சஸ். பரவாயில்லையே, பையன் ரொம்ப ரொமான்டிக் ஹீரோவா இருப்பான் போல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். லவ்ல இதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா ஹாப்பியா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? வீட்ல யாருக்காவது தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான். ஏன்? உன் அண்ணன் லவ் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? திஸ் இஸ் புல்ஷிட். இங்க பாரு லீலா, வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதான பிரச்சனையாகும். தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ தாராளமா லவ் பண்ணு. என்ன நீ நம்பலையா? உங்க அம்மாவும் என் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணு. உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்லனா நோ இஷ்யூஸ். ஓகே? தேங்க்ஸ். ஓகே லீலா, மறுபடியும் சொல்றேன், இந்த லவ்வை ஃபீல் பண்ணு, என்ஜாய் பண்ணு. டோன்ட் வரி, உன் கூட நான் இருக்கேன். டேக் கேர். லீலா, நீ மாட்டுவேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல மாட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனிவேஸ், அதுவும் எனக்கு நல்லதுக்கு தான். ஏமா, எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு கிளையண்ட்டுக்கு மெயில் போட தெரியாத? சாரி சார். எதுக்கு எடுத்தாலும் இதை ஒண்ணு சொல்லிடுங்க. உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தப்பெல்லாம் என் பேர்ல தான். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா உங்களை கண்டிக்காம விட்டுறல. என்ன சொல்லணும்? பாஸ் இப்ப எனக்கு போன் அடிப்பாரு. சொல்லுங்க மேடம், நீங்க எதுக்கு கேபினை விட்டு வெளியே வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. சார், நானும் இந்த ஆபீஸ் ஸ்டாஃப்ல ஒரு ஆள் தான். எனக்குன்னு எந்த ஸ்பெஷல் சலுகையும் வேண்டாம். என்னையும் எல்லாரும் மாதிரியும் ட்ரீட் பண்ணுங்க, அதுவே போதும். சார், தப்பா நினைக்கலன்னா உனக்கு கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சா அதை உடனே கிளியர் பண்ணிடலாம். ஒண்ணு இல்ல மேடம், இவங்கள கிளையண்ட்டுக்கு ஒரு மெயில் போட சொன்னேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது இப்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதான் மேடம் சொல்லிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? நான் உடனே சரி பண்ணிடுறேன். ஓகே மேடம், பாருங்க. சார், நான் கிளையண்ட்டுக்கு ஒரு அப்பாலஜி மெயில் ஃபர்ஸ்ட் அனுப்புறேன். அப்புறம் இருக்கிற டீடைல்ஸ் வச்சு மறுபடியும் ஒரு மெயில் சென்ட் பண்ணிருக்கேன். அவங்களும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. இனிமே இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் மை டியூட்டி சார். இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பாஸ் என்ன பயங்கரமா திட்டுவாரு. நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்காக தான் மேடம். மேடத்தை பார்த்து கத்துக்குங்க. ஓகே சார். மேடம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க மேடம். போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டா? சார், நான் இங்க வர்க்குக்கு வந்து 1 hour தான் ஆகுது. மேடம், எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன வேலை பாக்குறோங்கிறது தான் முக்கியம். நீங்க அவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கீங்க, அதனாலதான் மேடம் சொன்னேன். ஓகே சார், எனக்கு கொஞ்சம் சின்ன வர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். மேடம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். உங்க விருப்பம் தான்.
மச்சான் நல்லா இருக்க? அம்மா கிட்ட அமௌண்ட் போட சொன்னேன்டா, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் மச்சான் கடுப்பா இருக்க. அந்த லீலாவை கரெக்ட் பண்ண ஏதாச்சும் gift கொடுக்கலான்னு பார்க்கறேன். கையில வேற காசு இல்ல, மண்டை காயுது. டேய் மச்சான், அங்க பாரேன். ஓகே டாட், டேக் கேர் ஆஃப் மாம். பை டாட். எங்கடா போற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய் வண்டியை குறா. ராஸ்கல், உருக்கி, இடியட். ராஸ்கல், என்ன பண்ற? பேக் விடு, பேக் விடு. ஏய், என்னடா? என்னடா பேகு? பொண்ணுகிட்ட இருந்து ஆட்டையப்பட்ட பேக். ஏண்டா பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னா பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கிற? ஏண்டா நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்ப காசு இல்லைன்னா என்ன, 4 நாள் கழிச்சு கேட்டா தர போறாங்க. மச்சான் இதெல்லாம் ஒரு கிக்கு மச்சான். அவ போலீஸ் கிட்ட போயிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு மச்சான், மாட்டாத வரைக்கும் தான் நீ சொல்ற திருளெல்லாம். மாட்டினா அவ்வளவுதான், நாசம் பண்ணிடுவானுங்க. பத்தாவதுக்கு உன் மொபைல் அவ்வளோ விஷயம் இருக்கு. போலீஸ்காரன் சும்மாவே நோண்டுவான். பிரச்சனைன்னு போனா அவ்வளவுதான், சொல்லவே வேணாம். நீயே என்ன கோத்து விட்டுரு போல இருக்கே. நான் அப்படி சொல்ல மச்சான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றேன். அந்த லீலா வேற ரூட் விடுற, இந்த டைம்ல மாட்டினா அப்புறம் பிளான்ல வீணா போயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ என்ன திட்டினாளா? அவ திமிர அடக்கணும்னு தான் இந்த பேக்க ஆட்டைய போட்டு வந்தேன். என்ன மச்சான் கழுத்துல காயம்? திமிரு பிடிச்சவ என்ன கல்லால அடிச்சிட்டா. அவளை என்ன பண்ண போறேன்னு பாரு. டேய் மச்சான், இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
கிளினிக் இருக்கும், முதல்ல போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். வா, சொல்றதை கேளு. சாம், என்னாச்சு சாம்? வாசாம், உடனே போலாம். அவன் யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அந்த திருட்டு பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு மூஞ்ச உடைச்சிடுறேன். இல்ல சந்துரு, இதோட விட்டுடலாம். எப்படி சாம் விட சொல்ற? உன்னை ஒருத்த அசிங்கப்படுத்திருக்கான். அவனை ஏதாவது பண்ணாதான் என் மனசு ஆறும். வேண்டாம் சந்துரு. சாம், அவன் ஆள் எப்படி இருந்தான்? தெரியல, அவனை நான் பார்க்கவே இல்ல. ஐயோ, என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சந்துரு, இது இப்படியே விட்டுடலாம். தேவையில்லாத பிரச்சனையாகி உன் லைஃப்க்கு ஏதாவது ஆயிட போகுது. இப்ப அதுவா முக்கியம்? அந்த திருட்டு பையல போதும் சந்துரு, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். சரி, நான் எதுவும் பண்ணல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவன் வண்டி நம்பர் நோட் பண்ணியா? இல்ல. ஆளு ஹைட் வெயிட் தெரியல. இந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சு? தெரியல. கொஞ்ச தூரம் துரத்திட்டு போனேன். ஆனா அந்த பதட்டத்துல எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன சாம் நீ? சரி, பரவாயில்ல விடு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சந்துரு, வேண்டாம். எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. டியூட், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அடிச்சதுல பஸ்ல வெறும் 300 ரூபாய் தான்டா இருக்கு. மத்ததெல்லாம் வேஸ்ட் திங்ஸ். ரத்த சிந்தி உழைச்சது வீணா போச்சு. ஒன்னும் வீணாலாம் போகல. கையில கார்டு இருக்கு, அதுவும் பிளாட்டினம் கார்டு. எப்படியும் பார்த்தா ஒரு 1 lakh மேல ஸ்வைப் பண்ணலாம். அதுக்கு பின் நம்பர் வேணுமே டியூட்? போடா இடியட். மச்சானை பத்தி குறைச்ச எடை போட்டுட்ட. அவன் யார் தெரியும்ல? ஈஸியா பின் நம்பரை ஹேக் பண்ணிடுவான். நல்ல கணக்கு திறந்து பாரு. இது வைஃபை கார்டு. 5K வரைக்கும் ஸ்வைப் பண்ணா பின் நம்பர் தேவையில்லை. மச்சான், நீ வேற லெவல்டா. எல்லாம் அபிகிட்ட கத்துக்கிட்டு தானே. தேங்க்ஸ் மச்சான். நீ ஸ்வைப் பண்ணதும் அவ கார்டை பிளாக் பண்ணிட்டா. இப்பதானே அவன் சொன்னா ஈஸியா ஹேக் பண்ணிடுவேன்னு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன கோவமா இருக்க? என் மனசு ஆறல மச்சான். என்னால தாங்க முடியல. கேவலம் ஒரு பொண்ணு என்ன கல்லு தூக்கி அடிச்சிட்டா. அங்கேயே ஏதாவது அவளை பண்ணிருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவாள. அப்ப இந்த அபி யாருன்னு காட்டுறேன். மச்சான், ஃப்ரீயா விடு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாம இதை குடி. மச்சான், பிரின்ஸ் கால் பண்றா. அதான் பக்கத்து வீட்டு லீலா. மச்சான், சூப்பர்ரா. அபி, நான் உன்னை உடனே பார்க்கணும். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க வர முடியுமா? இதோ இப்பவே கிளம்பிடுறேன். மச்சான், எங்கடா போற? எங்கடா போற? என் இளவரசி ரெஸ்டாரண்ட் கூப்பிடா. அவளை பார்க்க தானே போறேன். இல்ல, நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வரேன். எப்படியும் அந்த அமெரிக்கா கறி கூட வருவா. அப்படியே அவளையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன்.
என்னாச்சு லீலா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் லீலா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? லவர்ஸ்னா தனியா மீட் பண்ணி தானே ஆகணும். சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காத. இங்க பாரு, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே லவர்ஸ் தான். இந்தியால இது ஒண்ணுதான் பிரச்சனை. லவர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரட்டா மீட் பண்றாங்க. ஆனா யுஎஸ்ல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப கேஷுவல். அங்க இருக்கலாம், ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க கூப்பிடும் போது எனக்கு ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு தெரியாம இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேனா, அதான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. லவ் பண்ணா வெறும் போன்ல மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, நேர்லயும் மீட் பண்ணணும். அப்பதான் லவ் ஸ்ட்ராங் ஆகும். இங்க பாரு லீலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி வந்துருவான். அதான் நானும் கூட இருக்கேன்ல, நீ ஒன்னும் வரி பண்ணாத. என்ன இவன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? ஒருவேளை வரமாட்டானா? ராஸ்கல் கொட்ட பேத்துறான். அபி வரலனா நம்ம கிளம்பிடலாமா? ஏய் லீலா, இரு ஒரு நிமிஷம். சாரி, ரொம்ப லேட்டா வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. உட்காரு. அபி, என்ன கழுத்துல பேண்டேஜ் போட்டுருக்க? ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்ட்டா? சரி, முதல்ல உட்காரு. உட்காரு, உட்காருங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டியர், மைனர் ஆக்சிடென்ட் தான். பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ சடனாக ஒரு பொண்ணு குறுக்கில் வந்துடுச்சு. பிரேக் போட்டேன்னா லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனால கழுத்தில் லேசாக அடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளினிக் போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே பேண்ட் போட்டுட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் போடலையா? போட்டேன், சாரி மறந்துட்டேன். அபி, இனிமே எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போ. பிரின்சஸ் சொல்லிட்டீங்கல்ல, ஒபே தி ஆர்டர் தான். பாத்தியா லீலா, உனக்காக அபி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கான். இதுக்கு பேர் தான் லவ். அம்மா, உன் போன் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்க? என் பிரின்சஸ பார்க்க வரேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருந்தேன். லீலா, நீ மாட்னடி. உன்னோட சாப்டர் க்ளோஸ். ஆர்டர் ப்ளீஸ். 3 ஆப்பிள் ஜூஸ். ஓகே, 3 ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க.